நான் இனிமே உன்னை நம்ப மாட்டேன். மாமா என்ன நோமா ஃப்ராடு பயல. எதுவா இருந்தாலும் என் தங்கச்சியை கேட்போம், சரியா? நீ ஒரு புழுகு மூட்டை, புழுகு மூட்டை. தங்கச்சியே சொல்லிட்டாங்களா, அதான் சரி. தங்கச்சி சாப்பிட உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? பிரியாணினா ஸ்பெஷலா ஒரு கடை இருக்கு. இப்பயே சொன்னீங்கன்னா நமக்குன்னே ஸ்பெஷலா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏமாமா தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றியே, அவன் நான்வெஜ் சாப்பிட மாட்டான்னு உனக்கு தெரியாதா? ஐயோ சாரி மாப்ள, மறந்துட்டேன்டா, சாரிமா. இருக்கட்டும். ஆனா எல்லா வேளையும் ஹோட்டல் சாப்பாடு எதுக்கு? ஏதோ அவசரத்துக்கு வாங்குனீங்க, அது ஓகே. நான் இருக்கிறப்போ அட்லீஸ்ட் வீட்ல சமைச்சு சாப்பிடலாம்ல. நான் ஓஹோன்லாம் சமைக்க மாட்டேன், ஆனா எனக்கு ஓரளவுக்கு சமைக்க தெரியும். கொஞ்சம் காய்கறி மளிகை சாமான்லாம் வாங்கிட்டா போதும், எல்லா ஐட்டமும் நான் சமைச்சு தரேன். நான் சமைச்சா உங்களுக்கு ஓகே தானே? தங்கச்சி நிஜமாவா? எங்களுக்கு சேர்த்து சமைக்க போறியா? ஆமாண்ணே, எல்லாருக்கும் நான் சமைக்கிறேன். உங்களுக்குலாம் ஓகேவான்னு சொல்லுங்க. சிஸ்டர், பேச்சுலர்னா சபிக்கப்பட்டவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். தீபாவளி பொங்கல்னா பேச்சுலர்ஸ்க்கு அக்கம் பக்கத்தில் சோறு போடாத ஜனங்க கூட தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக எல்லாரும் அப்படி இல்லைனாலும் எங்களை சுற்றி பெரும்பாலும் அப்படி தான் இருக்காங்க. அவ்வளவு ஏமா? 4 நாள் ஸ்ட்ரைக்குனா கூட நூடுல்ஸும் பிரெட்டும் தான் கிடைக்குது. கொள்ளக்காரன் குடும்பக்காரனை கூட ஏத்துப்பாங்க. ஆனா இந்த பேச்சுலர்ஸ்னாலே ஒரு பயம்தான். ஆனா நீ திடீர்னு எங்களுக்காக சமைக்கிறேன்னு சொன்னதும் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. மாப்ள லக்கிடா நீ. எனக்கு அது எப்போ தெரியுமாமா. சக்தி, என்ன வேணும்னு சொல்லு, நானும் மாமாவும் போய் வாங்கிட்டு வரோம். நானும் வரேன். என்னது? என்னம்மா அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா குடுக்குற? அண்ணே, வேலனோட வரத்துக்கெல்லாம் ஆசை இல்ல, ஆனா இருக்கிற காசுல பத்தலும் தொத்தலுமா பொருளை வாங்கிட்டா காசும் வீணா போயிடும், சமையலும் நல்லா இருக்காது. நான் பார்த்து வாங்கிப்பேன், செலவும் மிச்சமாகும்ல, அதான். கொஞ்சம் இருங்க, நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். வேலா, தங்கச்சி உன் விஷயத்துல கோவப்பட்டாலும் நிஜமாவே நல்ல பொண்ணு.